தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026க்கான ஆனுவல் பேனலை டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டீங்க அப்படின்னா, சார் 2026 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நாங்க வெறி ஆட்டத்தை ஆட தயார் சார், நீங்க கொஞ்சம் ஆரம்பிச்சு வச்சு விட்டுருங்க, நீங்க கொஞ்சம் அறிமுக வகுப்பு மாதிரி ஒன்று போட்டு இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி போட்டு ஆரம்பிச்சு விட்டுருங்க, ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க சார். அப்படியே உங்க பின்னாடி நாங்க அப்படியே தொடர்ந்து அப்படியே வெறித்தனமா படிச்சு முடிச்சிருவோம் சார், ஒட்டுமொத்த சிலபஸையும் முடிச்சிருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டீங்க. அதனால இந்த வீடியோல நான் அந்த 2026 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி ஆரம்பிச்சு விட்டுறேன். குறிப்பா பாலிட்டி, ஏன்னா தடிக்கி விழுந்தாலும் எல்லாமே பாலிட்டி படிப்போம், இங்க தமிழ் படிப்போம், மேத்ஸ் படிப்போம். அதனால பாலிட்டில இருந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து முடிச்சு விட்டுறேன். அதாவது சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அடிச்சு துவச்ச ஒரு டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை வச்சு முடிச்சு விட்டுறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கூடுதலா இந்த வீடியோவே நீங்க இப்படியும் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, தளபதி பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த பேட்சுக்கான டெமோ வீடியோவாகவும் இந்த டெமோ வீடியோ மாதிரியும் இந்த வீடியோ வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ நான் எப்படி கிளாஸ் நடத்துறேனோ ஏறத்தால இதே ஸ்டைலு, இதே ஃபார்மேட்டு, இதே மைண்ட் செட்டு, ரைட்டா? இதே டோனு, இதே ஒன்று பிச் ஹை டோனில் தான் கிளாஸஸும் இருக்கும்னு வச்சுங்களேன். அதாவது ஆப்பில் ஆன்லைன் கிளாஸும் இப்படி தான் இருக்கும், பேட்சில் கிளாஸஸும் இப்படி தான் இருக்கும். அது பாலிட்டி மட்டும் இல்லை, இப்போ நான் பாலிட்டி நடத்துகிறேன், இதை வச்சு நீங்கள் எக்கனாமிக்ஸ் இப்படி தான் இருக்கும், தமிழ் இப்படி தான் இருக்கும், மேத்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சுங்க, ரைட்டா? ப்ளஸ் அந்த கூடுதலாக இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த இதில் நான் சொல்லக்கூட வார்த்தைகள்லாம் முக்கியம் இல்லை, ஏன்னா அதில் நான் டாபிக் பை டாப்பிக்காக எடுத்திருப்பேன். அதாவது இங்கே நான் காட்டக்கூடிய இமேஜஸ், வார்த்தைகள், ஸ்பீடு அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா யூடியூப்காக நான் அது கொஞ்சம் மீடியம் லெவலில் கூட நான் பேசுவேன், அதனால் அங்கே அப்படி பார்க்காதீங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்க்காக தான் நம்ம பேட்சில் கிளாஸஸ் போட்டிருப்போம் டாபிக் பை டாப்பிக்காக. அதனால் இதில் என்ன நோட் பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஸ்டைலு, அந்த மைண்ட் செட் ஆகிறது, அந்த ஃபார்மேட்டு, அந்த பேக்ரவுண்டு பின்னணியை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம் தான் முக்கியம், கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. இப்படி தான் ஏறத்தால கிளாஸஸும் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2026 வெறி ஆட்டத்தை ஆடுறதுக்கு எல்லாம் தயாராகிடுங்க, ரைட்டா? ஸோ அப்படியே உள்ள டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல 1 அல்லது 2 கேள்வி கேட்டுருவாங்க. அடிச்சு துவைச்ச ஒரு டாபிக் தான், ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஆக்சுவலாக இந்த டாபிக்ல நிறைய வரும், ஏறத்தாலும் இந்த நிறைய பார்த்தாலே ஒட்டுமொத்த பாலிட்டியை முடிஞ்ச பார்த்து அர்த்தம், ரைட்டா? ஸோ இருந்தாலும் அந்த டாபிக் இப்போ நம்ம எடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அப்புறம் உள்ள போறேன். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ரைட்டா? அரசியலமைப்பு சட்ட புத்தகம். இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் சொல்லக்கூடிய இந்த புத்தகம் இந்தியாவில் நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம், பிரதமருக்கு என்ன அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம், ஆளுநருக்கு என்ன அதிகாரம், முதல்வருக்கு என்ன அதிகாரம், தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம், ரைட்டா? தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம், தணிக்கை அதிகாரி கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவருக்கு என்ன அதிகாரம், சட்ட ஆலோசகருக்கு என்ன அதிகாரம், மக்கள் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமையை இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வழங்கியிருக்கு, மக்கள் என்ன கடமையை திரும்ப இந்தியாவுக்கு ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ரூல்ஸ் இருக்குல்ல, யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம், மக்களுக்கு என்னென்ன அதிகாரம், ரைட்டா? இந்த ஒட்டுமொத்த ரூல்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ரூல் புக் தான் கான்ஸ்டிடியூஷன் புக்னு சொல்லுவாங்க, அரசியலமைப்பு சட்ட புத்தகம் சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை 1950 டாக்டர் BR அம்பேத்கர் மற்றும் அவர்களோட சேர்ந்து ஒரு டீம் தான் எழுதி முடிச்சாங்க, ரைட்டா? இது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சாதான் உள்ள போறப்ப தெளிவா புரியும். இந்த புக்கை எழுதுறதுக்கு சாதாரணமா ஓவர் நைட்ல எல்லாம் எழுதி முடிக்கல. சும்மா அம்பேத்கர் மற்றும் டீம் எப்ப வாங்கப்பா 7 பேர், வாங்கப்பா 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பேப்பர் எடுப்பா, பேனாடு டக் டக்குன்னு ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 2 எழுதி முடிக்கல. இதுக்குன்னு ஒரு வழி, அதாவது இதுக்குன்னு ஒரு நெறிமுறைகளை தான் எழுதி முடிச்சாங்க. அது என்ன நெறிமுறை அப்படின்னா, அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதி முடிங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சார்பா கேபினட் மிஷன் குழு, அதாவது அமைச்சரவை குழுன்னு சொல்லிட்டு 1946 இந்தியாவுக்கு வருகை தந்தது. இந்த அமைச்சரவை குழு எதுக்காக வருகை தந்ததுன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்குல்ல இந்தியாவுக்கு, இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை இந்தியர்களே எழுதி முடிக்கலாம்ப்பா, ஏன்னா அதுக்கு நாங்க ஒரு ஹாலை ரெடி பண்ணி தரோம். எப்படி? ஒரு பெரிய ஹாலை ரெடி பண்ணி தரோம். அந்த ஹாலில் இத்தனை பேர் இருக்கணும், இப்படிலாம் வரணும் அந்த ஹாலுக்கு, ரைட்டா? இப்படிலாம் அதாவது மறைமுக தேர்தல் மூலமாகவும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் மூலமாகவும் வந்து உட்காரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலை ரெடி பண்றதுக்கு கேபினட் மிஷன் பிளான் சொல்லிட்டு ஒரு கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபினட் குழுன்னு சொல்லிட்டு அமைச்சரவை குழு பிரிட்டிஷ் சார்பாக இங்க வருகை தந்துச்சு. எப்ப அப்படின்னா 1946, ரைட்டா? இவங்க தான் வந்து பிளானை போட்டு குத்தாங்க, கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதுறதுக்கு ஒரு ஹாலை ரெடி பண்ணி குத்தாங்க. அந்த ஹாலுக்கு பேர் என்ன அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்னு சொல்லுவாங்க.
இன்னைக்கு டேட்ல அந்த ஹால் எங்க இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல இந்தியாவோட நாடாளுமன்றம் இருக்குல்ல, பழைய நாடாளுமன்றம், அதுதான் இந்த ஹால். ரைட்டா? அப்ப எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஹால், அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாலை ரெடி பண்ணி டெல்லியில ஒப்படைச்சிட்டாங்க அந்த கேபினட் மிஷன். இங்க உட்காந்து நீங்க கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதுற வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹாலில் மொத்தம் எத்தனை நபர்கள் சொல்லிட்டு நிர்ணயிச்சாங்க இந்த திட்டம் அப்படின்னா, இந்த மிஷன் அப்படின்னா 389 நபர்கள். ஆரம்பத்தில் 389ங்கிறது ஆரம்பத்தில், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்புறம் கவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரைட்டா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹாலில் உட்கார்ந்து கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுத ஆரம்பிச்சாங்க நமது இந்தியர்கள், முன்னோர்கள். ரைட்டா? அதுல இந்த அரசியல் நிர்ணய சபைங்கிற சொல்லக்கூடிய அந்த ஹால், கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதுறத முதன்மையான வேலையை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹால் முதல் மாநாடு எப்ப போட்டிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் 9, 1946 போட்டிருப்பாங்க. இதுவும் முக்கியம். எக்ஸாம்ல இதுல அடிக்கடி தோச்ச கொஸ்டின் இதெல்லாம். இந்த ஹால் 389 நபர்களும் சேர்ந்து கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதுவாங்களா சார்? 389 நபர்களும் உட்கார்ந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 2 சொல்லிட்டு எழுதுவாங்களா சார் அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபையில நிறைய குழுக்களா பிரிச்சிருப்பாங்க, கமிட்டிஸ் சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதுல கான்ஸ்டிடியூஷனை எழுதக்கூடிய, அதாவது கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான கமிட்டி ஒன்று பிரிச்சு விட்டுருப்பாங்க. அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னா வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. ஆகஸ்ட் 29, 1947 அமைச்சிருப்பாங்க. கேபினட் மிஷன் வருகை தந்தது 1946. 389 நபர்கள் கொண்ட அரசியல் நிர்ணய சபை அமைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. டிசம்பர் 9, 1946 முதல் மாநாடு அந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டுச்சு. டெல்லி தான் தலைமையிடம், அதாவது முன்னாள் நாடாளுமன்றம் தான் அந்த பில்டிங் வச்சுங்க. அதுல நிறைய குழுக்கள் இருக்கும். அதுல கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதக்கூடிய முதன்மையான வேலை செய்யக்கூடிய குழு எது அப்படின்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான், வரைவு குழு தான். ஆகஸ்ட் 29, 1947 மொத்தம் அந்த வரைவு குழுல மொத்தம் 7 நபர்கள். தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். 7 நபர்கள் இன்க்ளூடிங் அம்பேத்கர் சேர்த்து 7 நபர்கள். ரைட்டா? இவங்க ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை எப்ப எழுதி முடிக்கிறாங்க, அதாவது கரெக்டா 1947 ஆரம்பிச்ச இவங்க சுமார் 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஓவர் நைட்ல தான் கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதி முடிக்கல. தோராயமா 3 வருஷம் ஆயிருக்கு. பாருங்க, 2 வருஷம் 11 மாசம் 18 நாள், அவ்வளோ நேரம், அவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுதி முடிக்கிறதுக்கு. சிம்பிளா சொல்லணும்னா டெல்லியில பெரிய அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லிட்டு 389 நபர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த வரைவுக்குள்ள 7 நபர்களும் அங்கதான் இருப்பாங்க. பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். 7 நபர்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு 7 நபர்கள் அப்படியே சுத்தி உட்கார்ந்து ஆர்டிகல் 1 நீங்க சொல்லுங்க, ஆர்டிகல் 2 இதை செய்யலாமான்னு சொல்லிட்டு அங்க எழுதுவாங்க. எழுதிட்டு அடுத்த நாள் காலையில இந்த அரசியல் நிர்ணய சபையில படிப்பாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபையில அவங்க படிக்க அது எதிர்கருத்து கூட தெரிவிப்பாங்க. எந்திரிச்சு இந்த ஆர்டிகல்ல இது வேணாம், அந்த ஆர்டிகல்ல இது வேணாம்னு சொல்லிட்டு எதிர்கருத்து தெரிவிப்பாங்க அரசியல் நிர்ணய சபையில. அதெல்லாம் வாதம் பிரதிவாதம் ஃபைனலா டிசைட் பண்ணி இறுதியா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் கழிச்சு கான்ஸ்டிடியூஷன் புக் ரெடி ஆயிடுச்சு. ரைட்டா? அது ஃபைனலா எப்ப முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் நடைமுறைக்கு வந்துருச்சு. அது ரிபப்ளிக் டே, குடியரசு நாள்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். ரைட்டா? இப்படிதான் கான்ஸ்டிடியூஷன் புக் நடைமுறைக்கு வந்த வரலாறு. ரைட்டா? இதை நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன். இதுவே ஒரு டாபிக், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், நான் தனியாக எடுத்திருப்பேன் கிளாஸ்ல. ரைட்டா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் உள்ள சேலியன் ஃபீச்சர்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ கான்ஸ்டிடியூஷன் புக் எப்படி ரெடி ஆச்சுங்கிறது உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. கேபினட் மிஷன் வருகை தந்துச்சு, ஒரு ஹாலை ரெடி பண்ணி கொடுத்தாங்க, 389 பேர் டோட்டல் கவுண்ட்னாங்க, டெல்லியில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது டிசம்பர் 9, 1946 முதல் மாநாடு நடந்து முடிஞ்சு. நிறைய குழுக்களை ஒதுக்கி கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் வரைவு குழு, மொத்தம் 7 நபர்கள், அம்பேத்கரும் சேர்த்து. அந்த அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம் 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ இதான் வரலாறு. அந்த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் தான் இவங்க. ரைட்டா? அப்போ எடுத்த போட்டோ இது. இதில் டாக்டர் BR அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கோபாலசுவாமி ஐயங்கார், KM முனிஷி அவர்கள், அப்புறம் சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்லிட்டு 7 நபர்கள். ரைட்டா? ஸோ இந்த 7 நபர்கள் கொண்ட டீம் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கை ரெடி பண்ண இந்த டீம். ரைட்டா? ஸோ இந்த டீமுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும், ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம சேலியன் ஃபீச்சர்ஸ்க்கு போவோம். சேலியன் ஃபீச்சர்ஸ் நம்ம எழுதி முடிச்சாங்களே இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம், இதுல கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகம்ங்கிறது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். உலகத்துல நீங்க எல்லா நாடோட கான்ஸ்டிடியூஷன் புக்கும் எடுத்து வைங்க. ரைட்டா? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகமும் எடுத்து வைங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தான் மிக நீளமான புத்தகம் சொல்லிட்டு புரியும். நிறைய இருக்கும், பேஜை திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இந்த அமெரிக்கா புக்லாம் எடுத்து, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் புக்லாம் எடுத்து படிச்சு ஆரம்பிச்சிங்களா, டக்குன்னு திருப்பி முடிஞ்சிடும். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ல படிச்சு முடிச்சிடலாம். ஜப்பான்லாம் 1 நாள் போதும். ரைட்டா? நம்ம இந்திய அரசியலமைப்பு நம்ம சட்ட புத்தகங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப லென்த்தியஸ்ட் ரிட்டன்.
இங்க பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்ல டாப்ல இருக்கு, உலகத்துல நம்பர் 1, லென்த்தியஸ்ட்ல நம்பர் 1, 1,46,385 வார்த்தைகள் இருக்குங்கிறாங்க. லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இந்த வேர்ல்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 1,46,385. அதுக்கப்புறம் நைஜீரியா, பிரேசில் சொல்லிட்டு அப்படியே கவுண்ட் கம்மியாகுது. ரைட்டா? அந்த அளவுக்கு லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பாருங்க, ஒரிஜினலி அதாவது ஆரம்பத்தில் கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதி முடிச்சப்ப சுமார் 395 ஆர்டிகல்ஸ், 395 சரத்துகள், 22 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அந்த சரத்துக்களை கூடுதலா 8 அட்டவணைகள், சில முக்கியமான அம்சங்கள்லாம் சேர்த்து அம்பேத்கர் அட்டவணைன்னு சொல்லிட்டு தனியா எழுதியிருக்காரு. ஆர்டிகல்ஸ் தனியா, அதுலயும் ரொம்ப முக்கியமானதெல்லாம் அட்டவணைன்னு சொல்லிட்டு தனியா எழுதியிருக்காரு. ரைட்டா? 22 பகுதிகளுக்குள்ள இந்த 395 ஆர்டிகல்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 சொல்லிட்டு. சோ பார்ட்டா பிரிச்சாரு. பாட்டுக்குள்ள ஆர்டிகல்ஸா பிரிச்சாரு. ரைட்டா? இது தனியா அட்டவணைகள் சொல்லிட்டு ஒரு 8 அட்டவணைகள், ரொம்ப முக்கியமானதெல்லாம் அட்டவணைகள் சொல்லிட்டு ஒரு 8 அட்டவணைகள் எழுதி முடிச்சிருக்காரு 1950. இது ஒரிஜினலா இருந்தது. இன்னைக்கு டேட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம்ல 2025, இன்னைக்கு டேட்ல சுமார் 470 ஆர்டிகல்ஸ்க்கு போகுது. ஏன்னா அப்பப்ப சட்டத்திட்டம்லாம் செஞ்சிருப்பாங்க, ஆர்டிகல்ஸ்லாம் உள்ள சேர்த்திருப்பாங்க அவ்வப்பொழுது சில பிரதமர்கள்லாம், அதெல்லாம் சேர்த்து 470 ஆர்டிகல்ஸ் இன்னைக்கு டேட்லையும். சுமார் 25 பகுதிகள் எக்ஸ்ட்ராவா 3 பகுதிகள் சேர்ந்துருச்சு இன்னைக்கு. பிளஸ் அட்டவணைகள் 4 அட்டவணைகள் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருச்சு இந்த 75 வருஷத்துல. சுதந்திரம் கட்சி அதாவது 1950 இருந்து 2025 75 வருஷத்துல 12 அட்டவணைகள், 25 பகுதிகள், 470 ஆர்டிகல் சொல்லிட்டு இன்னைக்கு டேட்ல பேசியிருக்க டேட்ல இன்னைக்கு இருக்கு. ரைட்டா? அந்த அளவுக்கு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன். ஏன் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் இவ்வளவு லென்த்தா இருக்கு ஏன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் மற்ற நாடுகள்ல இல்லாத அளவுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் பெருசா இருக்கு? ஏன்னா அவ்வளோ பெருசாகிறதால தான் நம்ம பாலிட்டி படிக்கிறதுக்கு நிறைய போயிட்டே இருக்கு, நாட்கள் அதிகமாகுது. ரைட்டா? நமக்கும் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, ஒய்ஸோ ஏன் இப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவோட புவியியலுங்க, ஜியாகிரபி அண்ட் கல்ச்சருங்க. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டைவர்சிட்டியான நாடுங்க, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல்வேறு மதம், பல்வேறு இனம், பல்வேறு மொழி, ரைட்டா, பல்வேறு கலாச்சாரம் கொண்ட பட்டியலின சமூகம், ரைட்டா, இதர சமூக மக்கள், பழங்குடியின சமூக மக்கள். ரைட்டா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த கலாச்சாரம், அந்த மொழிலாம் லைட்டா மாறும். நீங்க சும்மா இங்க நம்ம தமிழ்நாட்டில் நீங்க திருநெல்வேலி இருக்கீங்கன்னா அங்க ஒரு மாதிரி பாஷை, அங்க ஒரு மாதிரி கலாச்சாரம் இருக்கும். லைட்டா மதுரை வந்தீங்கன்னா அங்க ஒரு பாஷை, அங்க மாதிரி கலாச்சாரம். கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளவு வருதுன்னா நீங்க இந்தியாவுக்குள்ள பயணிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டைவர்ஸான நாடு இந்தியா. அப்படிப்பட்ட நாடுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதணும்னா எல்லாத்தையுமே மனசுல வச்சுதான் எழுதணும், எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். இது அம்பேத்கர் அண்ட் டீமுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதனால தான் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பாங்க. ரைட்டா? அது முக்கியமான காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் அதுதான். ரைட்டா? ரெண்டாவது, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நிறைய மாநிலங்கள் இருந்தாலும் கூட, ரைட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நிறைய இருந்தாலும் கூட, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தான் இருக்கு, சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் புக் தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்கு, கேரளாக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்கு, தெலுங்கானாக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்லாம் இல்லை. அதுவே என்ன ஆக்கிடுதுன்னா இயற்கையாவே பெருசாக்கி விட்டுருது. எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதணும்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஆர்டிகல்ஸ் எழுதணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஆர்டிகல்ஸ் எழுதணும், புரியுதா இல்லை, கவர்னருக்கு அவ்வளோ ஆர்டிகல்ஸ் எழுதணும், அதனால பெருசாக்கி விட்டுருது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் அதாவது டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம் சொன்னேல, மெயினா அவங்க மேக்ஸிமம் எல்லாமே லாயர்ஸ். ஸோ லாயர்ஸ் திங்க் பண்றப்ப எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி சில வார்த்தைகள்லாம் ரொம்ப டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி, அதனால லாயர் டாமினேஷன் அதிகமாக இருந்தனாலேயோ என்னமோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் இயற்கையாகவே பெருசாயிடுச்சு. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் நேச்சர். இந்த பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சாங்களே 250 வருஷம் நம்மளை வாட்டி வதச்சாங்களே இந்த பிரிட்டிஷ் பாய்ஸ், அவங்க காலகாலமாக அப்படியே நிறைய சட்டங்களை போட்டு 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 இயற்கையாகவே அந்த ஹிஸ்டாரிக்கல் எல்லா சட்டத்தில் கூடிய சிறப்பம்சங்களை எடுத்து கான்ஸ்டிடியூஷன் புக்கில் எழுதணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க வரைவுக்குழு மெம்பர்ஸ். பாருங்க, எதனால நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் இவ்வளோ பெருசா இருக்கு, நீங்களும் இவ்வளோ சிரமப்படுறீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா, ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னா, இந்தியாவோட புவியியல் தன்மை, கலாச்சார தன்மை, பன்முகத்தன்மை, வரலாற்று பின்புலம், ரைட்டா, அப்புறம் வக்கீல்களின் ஆதிக்கம், குறிப்பா டிராஃப்டிங் கமிட்டியில, அப்புறம் ஒரே கான்ஸ்டிடியூஷன் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும். ரைட்டா? ஸோ இது கூற்றுக்காணத்தில் கூட இது மாதிரி கேட்பாங்க, அடிச்சிருங்க. ரைட்டா? ஸோ இது சேலியன் ஃபீச்சர்ஸ்ல நம்பர் 1 லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம புத்தகம். ரெண்டாவது சிறப்பு அம்சங்கள்ல ரெண்டாவது முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக் வந்து பல நாடுகளில் இருக்கக்கூடிய சில கான்ஸ்டிடியூஷன் புக்லாம் இருக்கும்ல, நிறைய நாடுகளோட கான்ஸ்டிடியூஷன் புக்லாம் இருக்கும்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கில் கூடிய சில சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கும்ல, சில விதிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம அம்பேத்கர் மற்றும் டீம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இங்கே வச்சு நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதியிருப்பாங்க. அதான் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், அதாவது பல்வேறு நாடுகள் வந்து எடுக்கப்பட்ட
எடுத்து எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம். அப்படியே காப்பி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம புதுசாக எழுத போகிறோம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பல்வேறு நாடுகள்லாம் அனுபவிச்சிருப்பாங்களே, அதில் குறைகள் நிறைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி தானே அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்குவோமே, இது அப்படியே காப்பி பண்ணோன்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ரைட்டா? ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்து நம்ம எடுத்து ஓகே இந்தியாவுக்கு இப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும்பா, ஜப்பான்லேருந்து இது எடுப்பா, அமெரிக்காலேருந்து இது எடுப்பா, கனடாலேருந்து இது எடுப்பா, ஆஸ்திரேலியாலேருந்து இது எடுப்பா, சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுப்பா, புரியுதா, அயர்லாந்துல எடுப்பா, ரஷ்யாலேருந்து எடுப்பா, அது எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிறது, அதை நம்ம குறை சொல்லக்கூடாது, ரைட்டா? அதில் நம்ம பேசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 விஷயம் பேசிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கை 3 பகுதிகளாக பிரிச்சுடுவோம். அதாவது பேசிக்காக ஃபண்டமெண்டலாக ஒன்று பொலிட்டிக்கல் பார்ட், அதாவது அரசியல் பகுதி, ரைட்டா? அரசியல் பகுதி. இந்த அரசியல் பகுதி ஃபுல்லாகவே வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அரசியல் பகுதினா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாடாளுமன்றம், கேபினட் மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட எம்பி, எம்எல்ஏ, கேபினட் அமைச்சர்கள், பிரதமர், நாடாளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க, ரைட்டா? அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பிலாசபிக்கல் பார்ட், தத்துவ ரீதியான விஷயம், மக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமையை வழங்க வேண்டும், மத்திய அரசும் மாநில அரசும் இந்தந்த சட்டத்தை போடணும்னு சொல்லிட்டு நம்மளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இந்த மாதிரி பிலாசபிக்கலா இருக்குல்ல, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், புரியுதா? அதாவது லிபர்ட்டியை வழங்கணும், ஈக்குவாலிட்டியை வழங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழங்குறது தத்துவ ரீதியாக இருக்குல்ல, அந்த தத்துவ ரீதியான விஷயம் எல்லாமே இந்த அமெரிக்கன் அண்ட் அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. குறிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க, டிபிஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. இதை தவிர பிரான்ஸ் நாட்டிலேருந்தும் நிறைய எடுத்திருப்பாங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதாவது நான் கீழே காட்டுறேன், ரைட்டா? ஸோ பிலாசபிக்கல் வந்து இதில் எடுத்திருப்பாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின், தத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அது ஸ்ட்ரக்சுரல் விஷயம், இந்த கட்டமைப்புக்கான விஷயங்கள் இருக்குல்ல, தேர்தல் ஆணையம், ரைட்டா? இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் சார்ந்த அந்த கட்டமைப்புகள் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட 1935 சட்டத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 3 தான் முக்கியம், அடிப்படை முக்கியம், இது 3 தான் ஃபண்டமெண்டலாக. அரசியல் பகுதி வந்து பிரிட்டிஷ் நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, அமைப்பு சாரா விஷயம்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க, தத்துவ ரீதியான விஷயம் எல்லாமே அமெரிக்கன் மற்றும் அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. இதை தவிர ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும், குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், பல்வேறு நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயத்தை குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து இந்த பொதுப்பட்டியல்னு ஒன்று இருக்குங்க, அதாவது மத்திய அரசு மாநில அரசு 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட துறையில் சட்டம் போடலாம், ரைட்டா? அது விரிவாக தனியாக பார்ப்போம். அது பேர் பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து எடுத்தாங்க. அந்த கன்கரண்ட் லிஸ்ட் அந்த அம்சமே ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. அப்புறம் வர்த்தகம் ரீதியான, அதாவது இந்த காமர்ஸ், ட்ரேடுலாம் இருக்குல்ல, ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் வர்த்தகம் செய்றீங்களா, மாநிலம் டு மாநிலம் வர்த்தகம், இந்த விஷயமும் ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் கூட்டு அமர்வு, ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லுவாங்க. லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் ஏதாவது பிரச்சனை வருது, மசோதா பாஸ் ஆகாம நிலுவையில் நிற்குது அப்படின்னா பிரசிடென்ட் டக்குன்னு ஜாயிண்ட் சிட்டிங்காக சேர்ந்து எல்லாம் ஒன்னா உட்காருங்கப்பா, இப்போ கையை தூக்குங்கப்பா அப்படிங்குவாரு, ரைட்டா? அது பேர் கூட்டு அமர்வு. அது நம்ம தனியாக நாடாளுமன்ற கிளாஸ்ல பார்ப்பீங்க. இந்த விஷயமும் ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ பொதுப்பட்டியல், ட்ரேடு, கூட்டு அமர்வு, ஜாயிண்ட் சிட்டிங், இது எல்லாமே ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. ரஷ்யா நாட்டிலேருந்து அடிப்படை கடமைகளை எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த அடிப்படை கடமைகள் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்காது, பின்னால் இந்திரா காந்தி ஆட்சியில் அதை சேர்த்திருப்பாங்க. அது சேர்க்கப்பட்ட அந்த அடிப்படை கடமைகள் ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, ரைட்டா? அதுதான் அங்கே கொடுத்துருக்கோம். பிளஸ் பிரான்ஸ் நாட்டிலேருந்து இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கோட்பாடுகளை எடுத்திருப்பாங்க. இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்லாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் முகவரைன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் இந்த வார்த்தைகள்லாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள் எல்லாமே பிரான்ஸ் நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. அப்புறம் கனடா நாட்டிலேருந்து இந்த கூட்டாட்சி முறை இருக்குல்ல, மத்திய மாநில அரசு சேர்ந்து கூட்டாட்சி முறையில் நம்ம இந்தியா இயங்குதுல, அந்த கூட்டாட்சி முறை அம்சமே கனடா நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. கூடுதலாக ஆளுநர் நியமனம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆளுநரை வந்து ஸ்டேட்டில் நியமிக்கிறாங்களே, இந்த அம்சம் இருக்குல்ல, இந்த ஃபீச்சர் இருக்குல்ல, இதுவும் கனடா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. எஞ்சியுள்ள அதிகாரம் வந்து மத்திய அரசு இருக்கு, அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட் இருக்கு, நம்ம பின்னாடி பார்ப்போம். இது 3 பட்டியலில் இல்லாத விஷயம் எஞ்சியுள்ள அதிகாரம் சொல்லுவாங்க, ரெசிஜுவரி பவர்ஸ் சொல்லுவாங்க, நம்ம தனியாக பார்ப்போம். இந்த ரெசிஜுவரி பவர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்சமும் வந்து கனடா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ பாருங்க, பொதுப்பட்டியல், வர்த்தகம், கூட்டு அமர்வுனா ஆஸ்திரேலியா, புரியுதா? அடிப்படை கடமைகள்னா ரஷ்யா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னா பிரான்ஸ், கூட்டாட்சி முறை, ஆளுநர் நியமனமே, எஞ்சியுள்ள அதிகாரம் மத்திய அரசு குத்துருப்பா அப்படிங்கிற விஷயம்லாம் கனடால, ரைட்டா? இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? கேபினட் மிஷன் எப்போ வருகை தந்துச்சு? 1946. எத்தனை பேர் மொத்தம்? 389 ஆரம்பத்தில். எங்க மீட்டிங் போடுறாங்க? டெல்லியில்.
அந்த ஹால் பேர் என்ன? அரசியல் நிர்ணய சபை. ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, 1946. வரைவுக்குள்ள எத்தனை பேர்? 7 பேர். அது யார் கேப்டனு? லீடர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரையும் சேர்த்து தான் 7 பேர். மற்ற நபர்கள் யாரு? அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், K.M. முனிஷி, மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, சையத் முகமது சாதுல்லா, இந்த மாதிரி நபர்கள். ரைட்டா? 7 நபர்கள். அவங்க எப்போ அந்த வரைவுக்குள்ள போடுறாங்க? ஆகஸ்ட் 29, 1947. கான்ஸ்டியூஷன் புக் எழுதி முடிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்த உலகத்தில் இது நம்ம இந்தியாவோடது. ஆரம்பத்தில் 395 ஆர்டிகல், இப்போ 470 ஆர்டிகல். ஆரம்பத்தில் 22 பகுதிகள், இன்னைக்கு டேட்ல 25 பகுதிகள். ஆரம்பத்தில் 8 அட்டவணைகள், இன்னைக்கு டேட்ல 12 அட்டவணைகள். சூப்பரான விஷயம், பியூட்டிஃபுல்லான விஷயம். ரைட்டா? கனடாலேருந்து கூட்டாச்சு இதெல்லாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து இந்த DPSPன்னு சொல்லுவாங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அதாவது கான்ஸ்டியூஷன் புக்கில் அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யார் யாருக்கு என்ன சட்டம் போடணும்னு சொல்லிட்டு இவங்களே எழுதிட்டாங்க. உங்களுக்கு ஏன்பா, உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு எதுக்கு வீண் அலைச்சல், வீண் உளைச்சல், நாங்களே எழுதிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் அம்பேத்கர் மற்றும் அவரோட டீமு இந்தந்த சட்டத்தை அவங்களுக்கு போடு, இந்த திட்டத்தை அவங்களுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எழுதி கொடுத்துட்டாங்க. ரைட்டா? அது பேர் தான் DPSPன்னு பேர். அப்புறம் ராஜ்யசபாக்கு நாமினேஷன். இது வந்து அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ராஜ்யசபா அதாவது பார்லிமெண்ட் சொன்னேன்ல, அதில் மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு 2 அவை இருக்கு. அது பிரிட்டிஷ் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இங்கே. ரைட்டா? அதில் மாநிலங்கள் பற்றி பேசக்கூடிய அவை வந்து பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய அவை ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவில் மறைமுக தேர்தல் மூலமாக தான் உள்ளே போவாங்க. இருந்தாலும் 12 நபர்கள் வந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் சொல்லிட்டு உள்ளே போகலாம். ஸ்போர்ட்ஸில் சச்சின் டெண்டுல்கர், மேரி கோம், ஆர்ட்ஸில் இந்த மாதிரி ஃபீல்டில் ஃபேமஸான நபர்கள். அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் போகலாம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அந்த அம்சம், அது அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஒரு முறை இருக்கு. ஒரு ஃபார்முலாலாம் போட்டு மறைமுக தேர்தலில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த முறையே அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. அப்புறம் அடிப்படை உரிமைகளை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது அமெரிக்கா நாட்டில் எடுக்கப்பட்டது. ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மறு ஆய்வு, இதை பற்றி நான் கீழே சொல்கிறேன், அது அமெரிக்கா நாட்டில் எடுக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் நீதிபதிகள் பதவி நீக்கம். இந்த உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்களே, அவங்கள ரிமூவல் பண்ணுவாங்களே, பதவி நீக்கம், அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது அமெரிக்கா நாட்டில் எடுக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்கே அமெரிக்கா நாட்டில் எடுக்கப்பட்டது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் அமெரிக்கா நாட்டில் எடுக்கப்பட்டது. இது எல்லாமே அயர்லாந்து நாட்டில் எடுக்கப்பட்டது. இது எல்லாமே கனடா, பிரான்ஸ், ரஷ்யா, ஆஸ்திரேலியா. சும்மா எடுத்துக்காட்டுக்கு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இது நம்ம ஒரிஜினல் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாமே சொல்லிப்பேன். இப்போ உங்களுக்கு டெமோனாலும் அப்படியே ஒரு இது மாதிரி சொல்கிறேன். ரைட்டா? அடுத்தது ஏன்னா சேலியன் ஃபீச்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். 3வது சேலியன் ஃபீச்சர்ஸ் என்ன நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் அப்படின்னா, மிக்சிங் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிடிட்டி. அதாவது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை வாய்ந்த நம்ம புத்தகம் தான் நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகம். அது என்ன சார் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை? ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிச்சிட்டாங்க அமெரிக்கன் டீம். ரைட்டா? ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க, பார்ட்ஸ், அட்டவணைகள் சொல்லி எழுதிட்டாங்க. இதை இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை அரசாங்கம் நினைச்சா எந்த அளவுக்கு ஈஸியாக மாடிஃபை பண்ண முடியும், இல்லைன்னா மாடிஃபை பண்ணுறதே கஷ்டமா இருக்குமா? ரொம்ப கஷ்டமான வேலையா? நிறைய பேர் சேர்ந்தா மட்டும் தான் அதுக்கு திருத்த முடியுமா, இல்லை ஒரு சில பேரை வச்சே திருத்திட முடியுமா? இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ஒரு சில பேரை வச்சே ஈஸியாக அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை வந்து அங்கங்கே அடிச்சு விடுறது, திருத்துறலாம் அப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம கான்ஸ்டியூஷன் புக் நெகிழும் தன்மைன்னு சொல்லலாம். இல்லை அப்பெல்லாம் ஈஸியாக நீ கை வைக்க முடியாது. அம்பேத்கர் எழுதுகிற புக்கை நீங்கள் கையே வைக்க முடியாது. நிறையா பேர் தேவை, எல்லாத்தோட பர்மிஷன் தேவை, மாநில அரசு பர்மிஷன் தேவை. அப்பனா தான் நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை அடிச்சு அதில் சப்டிவிஷன் A, B இல்லைன்னா ஆர்டிக்கலை தூக்க முடியும், சேர்க்க முடியும். அப்படின்னா அது வந்து நெகிழாத்தன்மைன்னு அர்த்தம், ரிஜிடிட்டின்னு அர்த்தம். நெகிழும் தன்மைனா ஃப்ளெக்சிபிலிட்டி, என்னன்னா செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. நெகிழாத்தன்மைனா ரிஜிடிட்டி, ஐயோ அப்பெல்லாம் செய்ய முடியாது. அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் எப்படிப்பட்டதுன்னா, பாதி நெகிழும் தன்மை, பாதி நெகிழாத்தன்மை. சில ஆர்டிகல்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், சில சிம்பிள் மெஜாரிட்டிஸ் ஒரு சாதாரண பெரும்பான்மையில் பண்ணி விட்டுலாம். சில ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாநில அரசோட பர்மிஷன் தான் தேவை. ரைட்டா? ஸோ அதான் சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த ரிஜிடிட்டி. இங்கே பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோன் கேன் அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். மத்திய அரசு மட்டுமே சட்டத்திட்டம் செய்ய முடியும். தெளிவாக இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன் புக் அம்பேத்கர் எழுதி முடிச்சார்ல, அந்த புக்கில் ஏதாவது ஒன்று சேர்க்கணும், எடுக்கணும், திருத்தணும் அப்படின்னா அது அந்த திருத்துற வேலை, அந்த சேர்க்கிற வேலையை செய்யக்கூடியது யார் அப்படின்னா மத்திய அரசு மட்டும்தான். அதாவது நாடாளுமன்றம் மட்டும்தான், லோக்சபா, ராஜ்யசபா மட்டும்தான், மாநில அரசுகளா இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட், தெலுங்கானா கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட், ஆந்திரா நினைச்சா கான்ஸ்டியூஷன் புக்கில் கையை வைக்க முடியாது. கான்ஸ்டியூஷன் புக்கை யாரால் கை வைக்க முடியும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டால் மட்டும்தான் முடியும், நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் முடியும், எம்பியால மட்டும்தான் முடியும். அதான் அப்ப இது ஒரு அதாவது ரிஜிடிட்டி, நெகிழாத்தன்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா ஆளாளுக்கு மாநில அரசுல நீங்க பாட்டுக்கு கான்ஸ்டியூஷன் புக்கை பார்த்து பந்தாடாதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுத்துருங்க கையில், அவங்க தான் நினைச்சா என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு.
அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து 368 ஆர்டிக்கல்ல அம்பேத்கரே எழுதியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு 368 அவரே எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்றாரு பாருங்க, அதான் சுவாரஸ்யமான விஷயம். அதில் சும்மா மேலோட்டமா நான் சொல்றேன், ரைட்டா? இந்த ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுது. அதாவது கான்ஸ்டிடியூஷனை திருத்தம் செய்யக்கூடிய வேலை தான் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 368. அது அம்பேத்கர் என்ன சொல்றாரு பாருங்க, எப்பா ஒரு சில ஆர்டிகல்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் சிம்பிள் மெஜாரிட்டிலே நீங்க பண்ணி விட்டுருங்கப்பா. சிம்பிள் மெஜாரிட்டினா லோக்சபா ராஜ்யசபால எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்களோ உட்கார்ந்துருக்காங்களோ ஒரு 50% மேல ஓட்டு போட்டா போதும், இந்த ஆர்டிகல்ல தூக்கி விட்டுருங்கப்பா, இந்த ஆர்டிகல்ல சேர்த்து விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு நடைமுறைக்கு பத்தக்கூடிய வேலை இருக்குல்ல, அது பேர் சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க, சாதா பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3, ரைட்டா? ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 உட்கார்ந்துருக்கவங்கள 2/3 மேல கை தூக்கணும். இல்லைன்னா சில சமயத்தில் ஒட்டுமொத்த ஹவுஸ், அதாவது ஒட்டுமொத்த லோக்சபா ராஜ்யசபா ஸ்ட்ரென்த்ல இருந்து 2/3 மேல கை தூக்கணும். அப்பெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரெண்டா பிரிக்கலாம். அது அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க, சிறப்பு பெரும்பான்மை, ரைட்டா? சில விஷயங்களுக்குலாம் வந்து சிறப்பு பெரும்பான்மை, நான் சொல்ற மெஜாரிட்டி எல்லாமே பார்லிமெண்ட்ல இருந்தா போதும், லோக்சபா ராஜ்யசபா நாடாளுமன்றத்துக்கே போதும். சில விஷயத்துக்குலாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி நாடாளுமன்றத்திலையும் தேவை, பிளஸ் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கோ அதில் 50% மாநிலங்களோட பெர்மிஷன் தேவை, 50% சட்டமன்றத்தோட பெர்மிஷன் தேவை, அவங்களோட ஓட்டு தேவை. அப்படின்னு சில விஷயம் அப்படி பண்ணா மட்டும் தான் சில விஷயத்தை திருத்த முடியும் கான்ஸ்டிடியூஷன் புக்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் 3ஆ பிரிச்சிருக்காரு. இல்ல சிம்பிள் மெஜாரிட்டியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புது மாநிலத்தை உருவாக்கணும்னு வைங்களேன். ஆந்திரால இருந்து பிரிஞ்சு போய் தெலுங்கானா உருவாச்சு, என்ன பீகார்ல இருந்து பிரிஞ்சு போய் ஜார்க்கண்ட் உருவாச்சு. இதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டிலே நாடாளுமன்றம் உருவாக்கிடலாம். ஒரு புது மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணா செஞ்சு விட்டுலாம், ரைட்டா? அதே மாதிரி குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த சிட்டிசன்ஷிப் வழங்குறோம்ல, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. அதுல ஏதாவது சிட்டிசன்ஷிப் தூக்குறது வெட்டுறது எல்லாம் என்ன வேணா செஞ்சுக்கலாம், ரைட்டா? அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். இது வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 சொல்றேன், இது மாதிரி நிறைய இருக்கு. எம்பியோட சேலரி எல்லாத்தையும் டிசைட் பண்றது சிம்பிள் மெஜாரிட்டியே போதும், ரைட்டா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து இந்த அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ப்போம் கீழே. அது டிபிஎஸ்பி சொன்னேல அந்த விஷயம், இந்த 2 விஷயத்திலையும் சட்டத்தை செய்யணும், அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. 2/3 கையை தூக்கி இருக்கணும், 3ல் 2 பங்கு. அதுவும் இல்லாம இன்னும் சில விஷயத்துக்குலாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் 50% மாநிலங்களோட பெர்மிஷன் தேவை. எடுத்துக்காட்டுக்கு பிரசிடென்டோட எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது சட்டத்தை செய்யணும் அப்படின்னா இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கோ அதில் 50% மாநிலங்களோட பெர்மிஷன் தேவை. 28 ஸ்டேட்டுக்குன்னா 14 ஸ்டேட்டுக்கு மேல பெர்மிஷன் தேவை, ரைட்டா? அதாவது ஓட்டு போடணும், இந்த சட்டத்திட்டத்துக்கு அவங்க வந்து ஓட்டு போடணும். பிளஸ் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டம் செய்யணும், அந்த ஆர்டிகல்ஸ்ல ஏதாவது தூக்கணும் வெட்டணும் அப்படின்னாலும் 50% மாநிலங்கள் பெர்மிஷன் தேவை, இன்க்ளூடிங் பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. பிளஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் இப்பதான் 2017 கொண்டு வந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஏதாவது சட்டத்திட்டம் செய்யணும்னாலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் 50% மாநிலங்களோட பெர்மிஷன் தேவை. நான் எடுத்துக்காட்டு 3 சொன்னேன், நிறைய இருக்கு. இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், இந்த கூட்டாட்சி தன்மையில ஏதாவது சட்டத்திட்டம் செய்யணும் அப்படின்னாலும் 50% ஸ்டேட்ஸோட பெர்மிஷன் தேவை. எங்கெல்லாம் மாநிலங்கள் ஈடுபடுதோ அங்கெல்லாம் மாநிலங்களோட பெர்மிஷன் தேவை, ரைட்டா? ஸோ இது வந்து இப்படி வச்சிருக்காரு ஆர்டிகல் 368 அம்பேத்கர். அடுத்த சேலியன் ஃபீச்சர், சிறப்பு அம்சங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட அந்த கூட்டாட்சி தன்மை தான். அதாவது இந்தியாவில் அம்பேத்கரோட ஆர்டிகல்ஸ்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தன்மை மாதிரியே இருக்கும். ஆனா மத்திய அரசு இருக்காங்களே, ஒன்றிய அரசு, மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், அவங்களுக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுத்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. வரைவுக்குழு மெம்பர்ஸ், அதாவது கான்ஸ்டிடியூஷன் புக் அப்படிதான் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கூட்டாட்சி தன்மை மாதிரியே இருக்கும். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகமாக அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க. பல்வேறு ஆர்டிகல்ஸ் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால தான் இங்க நம்ம தமிழ்நாட்டில் ராஜமன்னார் குழுன்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி ஒரு குழு போட்டாரு. ஏகப்பட்ட மாநிலத்தில் குழுக்கள் நிறைய போட்டு இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல எங்களுக்கு ஏதாவது உரிமையை கொடுங்கன்னு சொல்லிட்டு மாநில அரசுலாம் கோரிக்கை வைக்குது, மாநில சுயாட்சிங்கிற பேர்ல, ரைட்டா? ஸோ அது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. அதுல எங்க அதை நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா அந்த 7வது அட்டவணைன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அதாவது 7th ஷெட்யூல், ஷெட்யூல்ஸ் சொல்லி படிச்சிருப்போம், 12 ஷெட்யூல் மேல சொன்னல, அதுல 7th ஷெட்யூல் 7ஆம் அட்டவணையில என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு 3 பட்டியல் எழுதியிருப்பாங்க. மத்திய பட்டியலில் ஒரு 100 சப்ஜெக்ட்ஸ், மாநில பட்டியலில் ஒரு 61 சப்ஜெக்ட், பொது பட்டியலில் ஒரு 52 சப்ஜெக்ட். இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு 100 சப்ஜெக்ட் இப்போ நான் சொல்றேன் பாருங்க, அது சொல்றேன். 7வது அட்டவணை இதான் வந்து இந்த 7வது அட்டவணையை வச்சுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான அதிகாரத்தை தூக்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ இந்த 7வது அட்டவணையில் இந்த யூனியன் லிஸ்ட்ல லிஸ்டா இருக்கா, ஸ்டேட் லிஸ்ட்ல லிஸ்டா இருக்கா, பொதுப்பட்டியலில் லிஸ்டா இருக்கா, நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். இந்த 100ன்னு சொன்னேன்ல அது யூனியன் லிஸ்ட், ரைட்டா? 62ன்னு சொன்னா 62 61 இது வந்து ஸ்டேட் லிஸ்ட், 52 வந்து கான்கரண்ட் லிஸ்ட். இதுல வச்சே உங்களுக்கு தெரியுது யூனியன் லிஸ்ட்னா யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் 100 இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் பவர் அதிகம். அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்.
டிஃபென்ஸு, அட்டாமிக்கு, ஃபாரின் அஃபேர்ஸு, போர், வங்கி, ரயில்வே, ஏர்வே, துறைமுகம், இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது சட்டம் போடணும்னா அது பார்லிமெண்டால மட்டும் தான் போட முடியும், சென்ட்ரல் கவர்மெண்டால தான் போட முடியும். அதான் யூனியன் லிஸ்ட்ல இருக்குது. ரைட்டா? இப்போ ரஷ்ய அதிபர் புதின் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்தார். ரைட்டா? பிரதமர் மோடி தான் போய் வெல்கம் பண்ணார். எந்த மாநில முதல்வரும் போய் வெல்கம் பண்ணலையே, மோடி தானே போனாரு. இந்தியாவுக்கு பிரதமர் தானே போயிட்டு புட்டின் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாங்க. அப்ப ஃபாரின் அஃபேர்ஸ், அந்த விஷயம் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்டது. ஏன்னா அது யூனியன் லிஸ்ட்ல இருக்கு, பிரதமர் மோடி தான் போகணும். ரைட்டா? அதான் புரோட்டோகால். ரைட்டா? அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்ல பாருங்களேன், விவசாயம், காவல்துறை, பிரிசனு, பப்ளிக் ஹெல்த், நிலம், இந்த லிக்வர் அதாவது சாராயம் எல்லாமே, இது எல்லாமே மாநில பட்டியலில் இருக்கு. அப்பனா இந்த மாதிரி விஷயத்துல சட்டம் இயற்றக்கூடியதும் திட்டம் இயற்றக்கூடியதும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மாநிலத்துல தான் இருக்கும். ஏன்னா மாநில பட்டியலில் இருக்கு. ஆமே பொது பட்டியல்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சட்டம் போடலாம், ரெண்டு பேருமே அதுக்கான திட்டத்தை போடலாம். அதான் பொது பட்டியல்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு கல்வி, நீட்டுலாம் பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அது பொது பட்டியல் இருக்கு. பிளஸ் காடுகள் சம்பந்தப்பட்டது, ட்ரேட் யூனியனு எல்லாமே பொது பட்டியல் இருக்கு. நான் ஏன் வந்து மத்திய அரசுக்கு சார்பாக தான் இந்த கான்ஸ்டியூஷன் புக் இருக்குன்னு சொல்றேன்னா, யூனியன் லிஸ்ட்ல இந்த 100 விஷயம் இருக்குல்ல, அதுக்கு யூனியன் கவர்மெண்ட் பவர் இருக்கு, அதை விடுங்க. இதை தவிர பொது பட்டியல் ஒரு 52 இருக்குல்ல, 52லுமே ரெண்டு பேருமே சட்டம் போடலாம். இருந்தாலும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு எஜுகேஷன் எடுத்துக்குவோம், நீட் எக்ஸாம் எடுத்துக்குவோம். நீட் எக்ஸாம் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போடுது. நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போட்டுச்சு. ரைட்டா? நான் எடுத்துக்காட்டோட சொல்றேன். இப்போ இந்த ரெண்டு சட்டமும், அதாவது நடத்துவோம் சொன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்டோட மறுப்பும், இந்த ரெண்டு விஷயமும் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படின்னா, யாரோட சட்டம் செல்லும்னு சொல்லும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட சட்டம் செல்லும் தான் சொல்லும். அதாவது நீட் எக்ஸாம் நடத்தலாம் தான் சொல்லுவாங்க உச்சநீதிமன்றம். அப்ப பொதுப்பட்டியலும் ஏறத்தாழ பொதுப்பட்டியல கூடிய 52 விஷயமும் ஏறத்தாழ யாரோடது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி தான். அந்த 100 இந்த 52 152ன்னு வச்சுக்கலாம் கவுண்ட். ரைட்டா? அது மட்டும் இல்லாம ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்திலையும் மத்திய அரசு தலையிட முடியுமான்னு கேட்டா தலையிட முடியும். மாநில பட்டியல கூடிய விஷயத்திலையும் சில விஷயத்துல தலையிட முடியும். அது நான் டீட்டெயிலாக நான் தனியா பார்ப்போம். இருந்தாலும் சொல்றேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்குங்க, 356ன்னு ஒரு ஆர்டிகல் இருக்குங்க, அம்பேத்கர் எழுதியிருக்காருங்க, மாநில அவசர நிலைன்னு சொல்லிட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் எதிராக செயல்பட்டா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை மத்திய அரசு கழிச்சு விட்டுலாங்க. அப்படி கழிச்சு விட்டு மாநில அரசுல கூடிய எல்லா விஷயத்திலையும் மத்திய அரசு சட்டம் போட முடியுங்க. ஆனா இது ரிவர்ஸ் இல்லைங்க. அதாவது அதே மாதிரி மாநில அரசு மத்திய அரசை கலைக்க முடியாதுங்க. புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்டேட் கலைக்க முடியாதுங்க, ஸ்டேட் ஆனா சென்ட்ரல் கலைக்கலாங்க. இப்ப புரியுதா? இந்த கான்ஸ்டியூஷன் புக் எந்த அளவுக்கு யாருக்கு சாதகமா இருக்கு? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் சாதகமா. இதெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படிதான் இருக்கு. என்னது இது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படிலாம் நீங்க பார்க்கறத விட்டுட்டு உண்மை என்ன இப்ப எப்படி இருக்கு அப்படி புரிஞ்சுக்கிறதா புத்திசாலித்தனம். ரைட்டா? ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ இதான் வந்து முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து இன்னொரு சேலியன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் நம்ம இந்தியாவோட ஆட்சி முறை மற்றும் அரசியல் முறையை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு டிராஃப்டிங் கமிட்டி டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ பிரசிடென்ட்னு ஒருத்தவங்களை போடலாமா இந்தியாவுக்கு, இல்லை பிரதமர்னு ஒருத்தவங்களை போடலாமா, நாடாளுமன்றம்னு ஒன்று அமைக்கலாமா, இல்லை பிரசிடென்சி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு அமெரிக்கா மாதிரி பண்ணி விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிவாக என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற முறையாட்சியை இந்தியாவில் நிலைநாட்டுவோம் சொல்லிட்டு இறுதியாக ஆர்டிகல்ஸ் எழுதி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற முறையாட்சி தான் இருக்கு. அதாவது இந்தியாவில் டெல்லியில் பார்லிமெண்ட் இருக்கும், அதில் மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். எல்லா மாநிலத்திலையும் சட்டமன்றமும் இருக்கும். பார்லிமெண்ட்டுக்கு பிரதமர் இருப்பார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட்டுக்கு சிஎம் இருப்பார், அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்படிதான் டிசைன்ல தான் இந்தியா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நாடாளுமன்ற முறையாட்சி, இந்த நாடாளுமன்ற முறையாட்சி என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த வெஸ்ட்மினிஸ்டர், அதாவது உலகத்துக்கே இந்த நாடாளுமன்றம்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குனது யார் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் தான், அவங்க தான், இங்கிலாந்து தான், அவங்க தான் உலகத்துக்கே. ரைட்டா? நாடாளுமன்றம் ஒரு செட்டப்பா, பார்ப்பா, பார்லிமெண்ட்டுப்பா, மக்களவைப்பா, மாநிலங்களவைப்பா, எம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே முறை மனித இனமே உருவாக்கி முறை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்த பிரிட்டிஷ் தான். ரைட்டா? அவங்களோட அந்த பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய இடம் பேரு அவங்க நாட்டில் வெஸ்ட்மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பேரு. அதனால நாடாளுமன்ற முறையாச்சினாலே வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு அப்பப்ப சில அரசியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க. ரைட்டா? அது ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற முறையாட்சியில் ஒரு சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு நாட்டில் இருக்கு அப்படின்னா அங்க 2 விதமான தலைவர் இருப்பார். ஒரு நபர் பெயரளவு தலைவர், ஒரு நபர் உண்மையான தலைவர். இப்ப இந்தியாவுக்கு நாடாளுமன்ற முறையாட்சி தான். இந்தியாவுக்கு 2 தலைவர், ஒருத்தர் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொருத்தர் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது பெயரளவு உண்மையான.
இந்தியாவோட பெயரளவு தலைவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். கையெழுத்து போடுறது இந்த மாதிரி வேலைகளை மட்டும் பார்ப்பாரு. இந்தியாவோட உண்மையான தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். இவர் தான் உண்மையான சட்டத்தை போடுறது, திட்டத்தை போடுறது, எல்லா திட்டத்தையும் திறந்து வைக்கிறது, கஜானால இருந்து பணத்தை எடுக்கிறது, எல்லாமே பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் செய்யக்கூடிய வேலை. அவங்க தான் உண்மையான தலைவர். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு அம்சம் வந்து நாடாளுமன்ற முறை ஆட்சியில் இருக்கும். பிளஸ் மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், பெரும்பான்மை ஆட்சி முறை, இதான் ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற முறையாட்சி இந்தியானாலே எந்த கட்சி மெஜாரிட்டி ஜெயிக்குதோ, அதாவது எத்தனை சீட்டோ அதை எத்தனை 50% மேல எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும். சப்போஸ் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது கட்சி கூட்டணி போட்டிருக்கு அப்படின்னா அந்த கூட்டணி கட்சி எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கு எல்லாம் சேர்ந்து எத்தனை சீட்டோ அத்தனை சீட்டு அந்த கூட்டணி கட்சி ஆட்சியை பிடிக்கும். ரைட்டா? ஸோ இது நாடாளுமன்ற முறையாட்சியோட முக்கியமான அம்சம். எப்பவுமே இந்த கூட்டணிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்தியாவோட வரலாற்றில் ஆரம்பத்துல இருந்து காங்கிரஸ் 1967 அப்புறம், ஏன்னா 1967 வரைக்கும் காங்கிரஸ் ஒற்றை இதில் ஆட்சி வச்சுட்டு இருந்தாங்க. 1967 அப்புறம் கூட்டணி இல்லாம எந்த கட்சியுமே மாநில அரசையும் ஆட்சி பிடிச்சிக்க முடியாது, மத்திய அரசுலையும் ஆட்சியை பிடிச்சிக்க முடியாது. கூட்டணி அந்த அளவுக்கு முக்கியம். ரைட்டா? அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சேம், அதாவது சட்டத்துறை மற்றும் ஆட்சித்துறை ஒன்று தான். அது இங்க மாத்திட்டாங்க, அது ஒன்று தான். அப்படின்னா என்னன்னா அப்படின்னா நாடாளுமன்ற முறையாட்சியில சட்டம், அதாவது பார்லிமெண்ட்ல போய் எம்பி உட்கார்ந்து சட்டம் போடுறாங்களே அப்ப அவங்க சட்டத்துறை வேலையை செய்யறாங்கன்னு அர்த்தம். அதே பார்லிமெண்ட்ல கூடிய லோக்சபா எம்பி தானே பாதி பேர் மினிஸ்டர், பாதி பேர்ல கொஞ்சம் பேர் மினிஸ்டராகவும் வேலை செய்யறாங்க. எப்பெல்லாம் மினிஸ்டர் வேலை செய்யறாங்களோ அது ஆட்சித்துறை வேலையை செய்யறாங்கன்னு அர்த்தம். அவங்க தானே போய் சட்டமும் போடுறாங்க. அப்ப இந்தியாவோட நாடாளுமன்ற முறையாட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டத்துறையும் ஆட்சித்துறையும் ஒண்ணுதான், செப்பரேட் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் செப்பரேட். பிரசிடென்ட் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்ப்பாரு, அமெரிக்காவோட பார்லிமெண்ட் பாட்டுக்கு இன்னொரு வேலையை பார்க்கும். ரெண்டு பேரும் தொடர்பே இருக்காது அமெரிக்காவில். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்ல இருக்கக்கூடியவங்களும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ல இருக்கக்கூடியவங்களும் ஒன்று தான். அதுதான் சொல்றாங்க. ரைட்டா? பிரதமர் ஆதிக்கம், அதாவது பிரைம் மினிஸ்டர் டாமினன்ஸ். எந்த நாடுல பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கோ அங்க பிரதமர் தான் டாப். பிரதமர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் அந்த நாட்டின் தலையெழுத்தே. அப்படிதான் இருக்கும், டிசைனே அப்படிதான். ரைட்டா? ஸோ இது முக்கியமான அம்சம். அடுத்த சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதாவது ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திர நீதித்துறை. ஒருங்கிணைந்த நீதித்துறைனா என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் டாப்ல இருக்கா, அதுக்கு கீழே ஹைகோர்ட் இருக்கா, அதுக்கு கீழே லோயர் பாட்டம்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஹைரார்கி இருக்குல்ல, ஒரு இந்த மாதிரி மேலே கீழே கீழே, இது தான் ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட்னு அர்த்தம். இந்த இன்டகிரேட்டட்ல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அமெரிக்காவில் அப்படி இருக்காது. ஸ்டேட் சட்டங்களை ஸ்டேட் கோர்ட்டு பார்த்துக்கும், யூனியன் சட்டத்தை யூனியன் கோர்ட்டு பார்த்துக்கும் அமெரிக்காவில். ஆனால் இங்கே அப்படி இல்லை. மத்திய அரசு சட்டமோ மாநில அரசு சட்டமோ எந்த சட்டத்தையோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எங்கே வேணால் நீங்கள் உங்கள் நீதியை வந்து நிலைநாட்டலாம். சப்போஸ் ஹைகோர்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் உங்கள் கேஸை எடுத்து உங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா நீங்கள் அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஹைகோர்ட்லேயும் பாதகமாக தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா நீங்கள் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ரைட்டா? ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சராசரி மனுஷனால நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரைக்கும் போக முடியும். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போகணும்னா துட்டு காசு செலவாகும். ரைட்டா? எதிர்கட்சியில் அநீதியாக இருந்தாலும் கூட காசு வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், ஈஸியாக போயிட்டு அவங்க அந்த அநீதி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இது ஒரு பிரச்சனை, இது ஒரு சிக்கல் தான். ரைட்டா? அதுக்கு நிறையா பல்வேறு விஷயங்கள் அதுக்கு இருக்குது. இந்த லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், இதெல்லாம் நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது. ரைட்டா? சிறப்பு சலுகைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் நம்ம ஷார்ப்பாக கொஞ்சம் கல்வி சட்டங்கள் சார்ந்து நிறைய விஷயம் நுணுக்கம் தெரிஞ்சுருந்தா ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்காக தான் நிறைய பேர் வக்கீல் இதுவும் பார்க்குறாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்குது. ஸோ இன்டகிரேட்டட் கோர்ட் ஆஃப் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நம்ம இந்தியாவோட நீதித்துறைங்கிறது சுதந்திர நீதித்துறை. அது என்ன சார் சுதந்திர நீதித்துறை? நீதிபதியின் பதவி வந்து ரொம்ப பாதுகாக்கப்படும். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக சிஎம்ஓ, பிரியமோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நினச்சா தூக்க முடியாது. அதுக்குன்னு வழிமுறை இருக்கு. நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ சுப்ரீம் கோர்ட், அதான் குறிப்பாக நாடாளுமன்றத்தில், ரைட்டா, சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில், ரைட்டா, அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து இம்பீச்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் கை தூக்கணும், மோஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறை இருக்கு. அது அவங்க வந்து அதுக்கான அவங்களுக்கான சுதந்திரம் சொல்லலாம், அவங்களான சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அங்கே சொல்றாங்க. நீதிபதிகள் நியமனம், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை. யார் சார் அப்பாயின்மெண்ட் பண்றது? நீதித்துறையே அப்பாயின்மெண்ட் பண்ணுது இந்தியாவில். அது பேர் கொலிஜியம் முறைன்னு சொல்லுவாங்க. அது தனியாக நம்ம நீதித்துறை வகுப்பில் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில் அந்த இதில் நிறைய ஜட்ஜஸ் கேஸில் அது வந்திருக்கும். ரைட்டா? இப்போதைக்கு அது தேவையில்லை. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் நீதித்துறையே சொல்லும். அது போய் நீதித்துறையோட சுதந்திரம் தானே அது. அதாவது அப்புறம் லெஜிஸ்லேச்சர் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கஷன் ஆஃப் கோர்ட் மேட்டர்ஸ். நீதித்துறை விவகாரம் தீர்ப்பு இந்த விஷயத்தை சட்டமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இது நீதித்துறைக்கான சுதந்திரம் தானே. அப்போ இந்தியா சுதந்திரமான நீதித்துறையை ஃபாலோ பண்ணுது தானே அர்த்தம். அதுதான் சொல்றாங்க. அப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு.
நீதித்துறை ஏதாவது தீர்ப்பு சொல்றாங்க, ரைட்டா, டிவிஷன் பெஞ்சோ சிங்கிள் பெஞ்ச் கோர்ட் ஜட்ஜோ ஏதாவது தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு நீங்க எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு எதிராவோ நீதிபதிக்கு எதிராவோ நீதிபதியை நீங்க தனிமனித தாக்குதல் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து நீங்க நீதிபதியை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப அது நீதிமன்ற அவமதிப்புங்கிற வழக்குல வந்துடும். உடனடியாக உங்களை வந்து ஃபைனோ இல்லை பெனால்ட்டியோ இல்லை இம்ப்ரெஸ்மெண்ட்டோ உங்களை செய்யலாம், ரைட்டா. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கோர்ட் ஆஃப் கண்டெம்ட். ஸோ இதெல்லாம் சுதந்திர ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஃபீச்சர்ஸ். இது வந்து முக்கியமான அம்சம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில். அப்போ ஜுடிஷியரி பற்றி பார்த்துட்டோம், லென்த்தியஸ்ட் ரிட்டர்ன் சொல்லி பார்த்தோம், நிறைய நாடுகள் வந்து எடுக்கப்பட்டன்னு சொல்லி பார்த்தோம், சட்டத்திட்டம் செய்யக்கூடிய அம்சங்களை பற்றி பார்த்தோம், யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அதில் கூடிய அம்சங்களை பற்றி பார்த்தோம், நாடாளுமன்ற முறையாட்சினா என்ன அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை பற்றி பார்த்தோம். வெரைட்டி, ஒரு டாபிக் எடுத்து பார்க்குறதுல இல்லை, வெரைட்டியாக பார்க்கணும், ரைட்டா. இது நம்ம கிளாஸில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றா செப்பரேட்டாக இன்ச் பை இன்ச்சாக சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு இது சிறப்பு அம்சங்கள்னால அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் அடித்து துவைச்ச நிறைய வீடியோ நானே இதில் நம்ம யூடியூப்லேயே நிறைய அடித்து துவைச்சிரு விஷயம். இந்த அடிப்படை உரிமைகள் அம்பேத்கர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்டு ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லாத்துக்கும் உரிமையை வழங்கிட்டோம், ஓகே, நீங்களாம் நல்லா இருப்பீங்க, ஜாலியாக இருக்கீங்க. மக்களுக்கு உரிமை வழங்கணும்ல, அரசின் கொடுங்கோன்மையிலேருந்து மக்களை காப்பாற்றணும்ல. ஜெர்மனி ஆண்டான் ஹிட்லர் என்ன யோசிக்கிறானோ அடுத்த நாள் காலைல ஹிட்லர் என்ன தோணுதோ என்ன மூடு இருக்கோ எப்பா அடுத்த நாள் இதெல்லாம் உண்மை நடந்தது. அந்த அளவுக்கு கொடுங்கொன்மையான ஆள் இந்த ஹிட்லர். அதனால காலைல முழிச்ச உடனே மாதிரி இதாக ஆகுது, டென்ஷன் ஆகுது. இந்த யூதர்களை நினைச்சா ஒரு 10,000 யூதர்களை கூட்டிடுவா 10,000 பேர் கூட்டி வரிசையா நிக்க வச்சேன், சுடு 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 சுடு. இவ்வளோ கொடுங்கொமையா ஆள் ஹிட்லர், ரைட்டா. ஹிட்லர் ஸ்பீச் அது இதுன்னு பேசுறோம், ஆனா அவ்வளோ ரத்தம் அவ்வளோ கொடுமையை செஞ்ச ஒரு ஆள் தான் இந்த ஹிட்லரு முசோலினி. அதையும் நம்ம மறக்கக்கூடாது, ரைட்டா. அதனால இந்த மாதிரி கொடுங்கோமையிலேருந்து மக்களை காப்பாற்றணும், ரைட்டா. அதுக்காக அம்பேத்கர் ஸ்பெஷலாக என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு எழுதியிருக்காரு. மக்களுக்கு அடிப்படை உரிமையை வழங்க போகிறோம், இந்த அடிப்படை உரிமைகள்லாம் யாரும் பறிக்கக்கூடாது, ஒரு ஸ்டேட் பறிக்கக்கூடாது, சென்ட்ரல் பறிக்கக்கூடாது, இன்னொரு தனிநபரும் பறிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்காரு அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம். தேங்க்ஸ் டு அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம். அதில் மொத்தம் 6 அடிப்படை உரிமையாக பிரிச்சிருக்காரு. இங்கே பாருங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி அதாவது சமத்துவத்துக்கான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு ஃப்ரீடம். இதெல்லாம் அடிப்படை உரிமை தனியாக பார்க்குறப்ப பார்க்கலாம். மொத்தம் 6, ரைட்டா. மொத்தம் 6. எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள். எதுக்காக அப்படின்னா அரசின் கொடுங்கோமையிலிருந்து காப்பாற்ற, அதான் நான் சொல்றது தான், ரைட்டா. இந்த அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு பறிக்கப்பட்டா ஹைகோர்ட்ல போய் கூட நீங்க கேஸ் நிக்காம கூட போகலாம். ஆனா உங்க அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டா அதை உங்களுக்கு திரும்ப நிலைநாட்டுவது யாரோட கடமை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட கடமை. அம்பேத்கர் அழகா எழுதியிருக்கார், சுப்ரீம் கோர்ட் இஸ் த கேரண்டர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறார் அம்பேத்கர். அந்த அளவுக்கு அதில் சில அடிப்படை உரிமைகள் தான் நம்ம நிறைய வாட்டி அடித்து துவைச்சதா. சில அடிப்படை உரிமைகள் சரத்துகள் சும்மா ஒரு ரீட் மாதிரி விடுறேன். சரத்து 14, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், ஏழையோ பணக்காரனோ, ஏன்னா சட்டத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் சமம் தாப்பா, யார் கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தாப்பா, அப்படி சரத்து 14. சரத்து 15, மதம் இனம் மொழி ஜாதி நிறம் பாலினம் அல்லது பிறந்த இடத்தின் காரணமாக யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது. ரிலிஜியன் ரேஸ் கேஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். மொழி வராது, லாங்குவேஜ் இங்கே வராது. ரிலிஜியன் ரேஸ் கேஸ்ட் செக்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் 5 தான் வரும், ரைட்டா. மதம் இனம் ஜாதி நிறம் பாலினம், மொழி வராது, ரைட்டா. ஸோ பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆர்டிகல் 15 இது சரத்து 15 சொல்லுது. இந்த மதம்காக இந்த மொழி இந்த மதம் இந்த இனம் இந்த ஜாதிக்காக பாகுபாடுலாம் பார்க்கக்கூடாது, யார் என்ன வேணா செய்யலாம், அது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 17 அல்டிமேட் ஆர்டிகல், 2000 வருஷம் கொடுமையை ஒரே லைன்ல துவம்சம் பண்ண ஒரு ஆர்டிகல். தீண்டாமையை ஒழித்தல், பட்டியலின சமூகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரம். நீங்க நினைச்ச இடத்துல என்ன வேணா பேசலாம், நினைச்ச இடத்துல தூங்கலாம், நினைச்சவங்கள மேரேஜ் பண்ணலாம், நினைச்சவங்கள டைவர்ஸ் பண்ணலாம், மேரேஜ் பண்ணவங்களா டைவர்ஸ் பண்ணலாம். ரைட் டு டைவர்ஸ், ரைட் டு மேரேஜ், ரைட் டு ஸ்லீப், ரைட் டு சைலன்ஸ், ரைட் டு ஒர்க், எல்லாமே ஆர்டிகல் 21 இருக்கு. உங்களுக்கு அந்த தனி மனித சுதந்திரம் சொல்லிட்டு அம்பேத்கர் எழுதியிருக்காரு ஆர்டிகல் 21 சொல்லிட்டு. ஆர்டிகல் 25 நீங்க நினைச்ச அதாவது உங்களோட மதத்தை வந்து பரப்பலாம், போதிக்கலாம், பின்பற்றலாம், இதெல்லாம் வந்து 25 மதம் சார்ந்த உரிமை. 25 தனி மனித உரிமை. 21 தீண்டாமை ஒழித்தல். 17 சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். 14 மதம் இனம் மொழி மொழி இல்ல திரும்ப மொழி மதம் இனம் ஜாதி காரணம் காட்டி பாவப்படக்கூடாது. 15 ரைட்டா. சரத்து 32 என்ன சொல்றாரு அம்பேத்கர் அப்படின்னா, இத்தனை அடிப்படை உரிமை நான் எழுதியிருக்கேன்ப்பா, இதெல்லாம் உனக்கு பறிக்கப்பட்டுச்சுன்னா என்ன நேரா ரிட்டு ஜுடிஷியேஷன் சொல்லுவாங்க, ரிட்டை போட்டுருங்க, அதாவது நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுங்க. அது நேரா இல்ல, சுப்ரீம் கோர்ட் தான் அல்டிமேட் பாதுகாவலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் 32 ரிட்டு ஜுடிஷியேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதாவது அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிறப்பிக்கலாம்.
கீழே இருக்கவங்களுக்கு கீழ்மட்ட நீதிமன்றமோ இல்லை நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ ஆர்டர் பிறப்பிக்கலாம், ஒரு ஆணை மாதிரி பிறப்பிக்கலாம். என்ன அடிப்படை பாதிக்கப்பட்டிருக்கு செய்யுங்க. அவங்க என்ன தேவையில்லாமல் அவங்கள ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணிடுங்க, கூட்டிட்டு வாங்க. இங்கே அதுக்கு பேர் நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிடி, செட்டோரி, அது தனியாக அடிப்படை கிளாஸில் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இது ஒரு சிறப்பம்சம். அடுத்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். நான் முன்னாடியே சொன்னேன்ல, அம்பேத்கர் மற்றும் டீம் ரொம்ப கிளவரான டீம். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிராஃப்டிங் கமிட்டி இங்கே பாருங்க, அடிப்படை உரிமை எழுதிட்டேன், பிரதமருக்கு எழுதிட்டேன், முதல்வருக்கு எழுதிட்டேன், நாடாளுமன்றத்துக்கு எழுதிட்டேன், சட்டமன்றத்துக்கு எழுதிட்டேன், எல்லாம் எழுதிட்டேன். இப்போ நான் அதை நீங்கள் தான் இப்போ ஆட்சி செய்ய போறீங்க, மத்திய அரசு மாநில அரசு நீங்கள் தான் ஆட்சி செய்ய போறீங்க, எல்லா மக்களுக்கும் நீங்கள் தான் சட்டத்தை போட போறீங்க, திட்டத்தை போட போறீங்க. என்ன ஒருவேளை உங்களுக்கு என்ன சட்டத்தை யாருக்கு போடணும், எந்த திட்டத்தை யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்துச்சுன்னா, ஏன்னா சுதந்திரம் இப்போ தான் கிடச்சிருக்கு. சரி, நான் என்ன செய்கிறேன், நீங்கள் யாருக்கு என்ன சட்டம் போடணும், யாருக்கு என்ன திட்டம் போடணும்னு சொல்லிட்டு நானே ஆர்டிகல்ஸ் வரிசையாக எழுதி இந்தாங்க உங்கள்ட்ட கொடுத்துட்றேன். அப்படி எழுதப்பட்டது தான் டிபிஎஸ்பி. என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. கான்ஸ்டியூஷன் புக்கில் அம்பேத்கர் டீம் அவங்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். அதுதான் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொடுப்பாங்க. இது அயல்நாடு நாட்டிலேருந்து இருக்கப்பட்டது. இப்போ சில ஆர்டிகல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சரத்து 40 கிராம பஞ்சாயத்து அமைச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு நிர்வாக அமைப்பை அமைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் மற்றும் டீம் வந்து டிபிஎஸ்பிங்கிற பேரில் எழுதி கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 42 தொழிலாளர்களுக்கு மகப்பேறு கால உதவி காலம், அதாவது மகப்பேறு ஊதியம், மகப்பேறு பெண்களுக்கு ஊதியம் வழங்கிடுங்க, லீவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அம்பேத்கர். அதுக்கான சட்டமும் வந்திருக்கு 1971 நினைக்கிறேன். ரைட்டா? ஆர்டிகல் 44 சரத்து 44 பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட். இது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயம், நம்ம தனியாக பார்ப்போம். ஆர்டிகல் 47 சரத்து 47 இதில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, மக்களின் ஊட்டச்சத்தை வளர்த்துருங்க, மதுவை ஒழித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திய கோட்பாடுலாம் 47 எழுதியிருப்பாரு. 50 என்ன எழுதியிருப்பாரு அம்பேத்கர் அப்படின்னா, நிர்வாகத்துறையும் இது பேர் என்ன நீதித்துறையும் பிரிச்சிருங்க, ரெண்டும் ஒரே ஆள் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்துலலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு ஒருத்தவங்க போடுறாங்களோ அவங்களே தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தவங்க போடுவாங்க பிரிட்டிஷ், அவங்க என்ன செய்வாங்கன்னா தண்டனை கொடுத்துருப்பாங்க கோர்ட்டு மாதிரி. அப்போனா ஜுடிஷியல் வேலைலாம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இருக்கக்கூடாது, ரெண்டையும் பிரிச்சிருங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் தனி, நீதிமன்றம் தனி. ஆர்டிகல் 50. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இப்போ வரிசை அடிப்படை உரிமை டிபிஎஸ்பி அப்படின்னு வரிசை. ரைட்டா? அந்த வரிசை முக்கியம். சேலியன் ஃபீச்சர்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடிப்படை கடமைகள். ஆக்சுவலாக இது அம்பேத்கர் மற்றும் அவரோட டீம் ஆரம்பத்தில் எழுதலை, பின்னால் இந்திரா காந்தி அவர்கள் 42ஆம் சட்ட திருத்தத்தில் சேர்த்திருப்பாங்க. நான் அடிக்கடி நிறைய வாட்டி சொன்ன விஷயம். ரைட்டா? 42ஆம் சட்ட திருத்தம் அதில் சரத்து 51A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரத்தில் அதை சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் எதுக்காக சேர்த்திருப்பாங்க? உங்களுக்கு தான் இவ்வளோ அடிப்படை உரிமையை வழங்கியிருக்கோம், இந்திரா காந்தி இவ்வளோ அடிப்படை உரிமைகளை வழங்கியிருக்கோம். ரைட்டா? ஸோ பேச்சுரிமை, அந்த உரிமை, எல்லா உரிமையும் வழங்கிட்டோம். பதிலுக்கு நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி, ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கணும்ல, நியூட்டன் விதிப்படி. நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க, நாட்டை பாதுகாத்துருங்க, நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாத்துருங்க, நாட்டின் பொது சுத்தம் நீங்க பாதுகாத்துருங்க. உரிமை வழங்கணும்ல, கடமை செய்யணும்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டது அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அதில் 42ஆம் சட்டத்திட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டத்திட்டத்தில் 1976 சேர்க்குறாங்க இந்திரா காந்தி அவர்கள். சொரன் சிங் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி, அவங்க தான் எழுதி கொடுத்துருப்பாங்க இந்திரா காந்திட்ட. அதில் சிலதை வெட்டி தூக்கி சேர்க்குறாங்க. சரத்து 51 சொல்லிட்டு ஒரு புது ஆர்டிகளை சேர்த்து அடிப்படை கடமைகள்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இந்திரா காந்தி. அப்புறம் அதுக்கு தனி பகுதி 4A, பார்ட் 4A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பகுதியும் உருவாக்குறாங்க. மொத்தம் 10 கடமைகள் எழுதி முடிக்கிறாங்க இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில். சேர்த்தப்ப 11வது கடமைன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் சொல்லக்கூடிய 11வது கடமையை 86ஆம் சட்டத்திட்டம் 2002 வாஜ்பாய் அவர்கள் சேர்க்கிறாங்க. அப்போ இன்னைக்கு டேட்ல மொத்தம் 11 கடமைகள், அடிப்படை கடமைகள்னு சொல்லுவோம். அது என்ன சார் அடிப்படை கடமைகள்? அதாவது தேசிய கொடியை பாதுகாக்கணும். ரைட்டா? நம்ம கான்ஸ்டியூஷன் படி நடக்கணும், நாட்டை பாதுகாக்கணும், சகோதரத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும், அறிவியல் மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும், கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். அதாவது 51A ஸ்மால் ஏ தேசிய கொடியை பாதுகாக்க வேண்டும், மதிக்க வேண்டும். ஸ்மால் பி போராட்டக்காரர்களை, சுதந்திர போராட்டக்காரர்களை மதிக்க வேண்டும். ஸ்மால் சி ரைட்டா இன்டெகிரிட்டி, என்ன சாவரின்ட்டி, அதாவது இறையாண்மையை மதிக்க வேண்டும். ஸ்மால் டி 51A ஸ்மால் டி நாட்டின் பாதுகாப்புக்காக பாடுபட வேண்டும். ஸ்மால் இ சகோதரத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், பெண்களை மதிக்க வேண்டும். இதெல்லாம் ஸ்மால் இ. ஸ்மால் எஃப் 51A ஏபிசிடி ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. ரைட்டா? ஸ்மால் எஃப் கலாச்சாரத்தை மேம்படுத்த வேண்டும். ஸ்மால் ஜி ஜி வந்து சுற்றுச்சூழலை மேம்படுத்த வேண்டும். ஹச் சயின்டிபிக் டெம்பர் அறிவியல் மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும். ஐ பொது சொத்தை மேம்படுத்த வேண்டும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பாதுகாக்க வேண்டும்.
ரைட்டா? அந்த மாதிரி சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. ஜே தான் லாஸ்ட். ஜேல தான் வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 6 முதல் 14 வயசு குழந்தைங்களுக்கு கல்வியை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் சொல்லிட்டு பெற்றோருக்கான அடிப்படை கடமையாக 11ஆம் அடிப்படை கடமையும் சேர்க்கப்பட்டது. இந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் நம்ம முக்கியமான எல்லா சிறப்பம்சங்களும் பார்த்தாச்சு, சேலியன் ஃபீச்சர்ஸ். அதை தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சில சிறப்பம்சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டிசன் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் கேரளாவில் பிறந்தாலும் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தான் அழைக்கப்படுவீர்கள், ரைட்டா? அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், ஒற்றை குடியுரிமை தான் வழங்க முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். டூவல்லாம் இல்லை. அதுமாதிரி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் பாடி, சுதந்திர அமைப்புகள், அதாவது எலெக்ஷன் கமிஷனு, சிஏஜி, ரைட்டா, அந்த ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் சொல்லிட்டு நிறைய ஆணையங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன் புக்கில் எழுதிட்டார் அம்பேத்கர். அதனால தான் கான்ஸ்டியூஷன் புக் கொஞ்சம் பெருசாகவும் தெரியுதுன்னு வைங்களேன். அது எல்லாமே சேலியன் ஃபீச்சர்ஸ், சிறப்பம்சங்கள். எமர்ஜென்சி பற்றி எழுதியிருக்காங்க, ஒரு தனி டாப்பிக்கு. ஏன்னா அது நம்ம தனியாகவே பேசணும் எமர்ஜென்சியை பற்றி. அது 352 356 சொல்லிட்டு அதெல்லாம் சிறப்பம்சங்கள். 3 டயர் கவர்மெண்ட், 3 அடுக்கு ஆட்சி, அரசாட்சி. குறிப்பாக இப்போ ரீசெண்டாக பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி 1992 தான் உருவாக்குனாங்க. 91 92 நரசிம்மா கவர்மெண்ட்லாம் உருவாக்குனாங்க. இன்னைக்கு எல்லாம் 3 அடுக்கு முறையில் தான் இந்தியா செயல்படுது. அதாவது சென்ட்ரலு, ஸ்டேட்டு, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி, இதான் 3 அடுக்கு முறை. அதாவது 3 அடுக்கு முறைங்கிறத அப்படியும் சொல்லலாம். ஒரு ஸ்டேட்டுக்குள்ள பஞ்சாயத்து எத்தனை அடுக்கு அப்படிங்கிறதையும் பிடிக்கலாம், ரைட்டா? யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயசு முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்தியாவில் ஓட்டு போடக்கூடிய உரிமை, அது வந்து ஒரு முக்கியமான பண்பு. அது பேர் வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மறு ஆய்வு, இது ரொம்ப முக்கியம். நிறைய வாட்டி நான் அடிச்சு துவச்சிட்டேன் இதை. அதாவது பார்லிமெண்ட் போடுற சட்டமோ சட்டமன்றம் போடுற சட்டமோ கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதை கோர்ட்டு நீக்க முடியும். அந்த சட்டத்தை கோர்ட்டு நீக்க முடியும். என்னங்க சட்டம் போட்டு வச்சிருக்கீங்க? என்ன சட்டம் போட்டு வச்சிருக்கீங்க? கான்ஸ்டிடியூஷன் எதிராக இருக்கு சட்டம், ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை நீக்க முடியும். அது பேர் தான் நீதித்துறை மறு ஆய்வுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, மாநில அரசு போடுற சட்டமோ நாடாளுமன்றம் போடுற சட்டமையோ, இந்த 2 சட்டம் யார் போட்ட சட்டமோ அதை உச்சநீதிமன்றமும் நீக்க முடியும், உயர்நீதிமன்றமும் நீக்க முடியும். இப்போ பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுது, அதை உயர்நீதிமன்றம் நீக்க முடியாதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்தியா தான் இன்டிகிரேட்டட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். யார் சட்டம் போட்டாலும் யார் வேணா நீக்க முடியும், சிம்பிளாக சொல்ல முடிச்சிடலாம், ரைட்டா? நீதித்துறை மறு ஆய்வுன்னு சொல்லுவாங்க. சில எக்ஸ்ட்ரா சிறப்பம்சங்கள்ங்க. ஸோ இதோட இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சு. கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃபார்வர்ட் பாருங்கள். எக்ஸாக்டாக நான் சொன்ன இதே வார்த்தைகள் அப்படியே இருக்காது. ஏன்னா உள்ள கிளாஸ் நம்ம எடுத்துருக்கப்ப இது ஒரு டெமோ மாதிரி வச்சுங்க. கிளாஸ் எடுத்துருக்காம நம்ம தனித்தனி டாபிக் பை டாப்பிக்காக போவோம். அப்போ நம்ம கொஞ்சம் விரிவாகவும் சொல்லுவேன், ஏட்டா? இதில் நான் அங்கங்கே ஸ்கிப் பண்ணது காரணம் என்னன்னா, சேலியன் ஃபீச்சர்ஸ் ஒவ்வொரு டாபிக் சொன்னால் போதும், அதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் இந்த ஸ்டைலு, இந்த பேக்ரவுண்டு, இந்த பின்னணி, இந்த பிச்சு, இதெல்லாம் ஏறத்தால சேம் தான் ஆப்பில் நம்ம ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை டெமோ மாதிரி எடுத்துங்க. இதுலேருந்து ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய வெறியாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வீடியோவும் எடுத்துக்கோங்க, ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தளபதி பேட்ச் போயிட்டுருக்கு, ரைட்டா? பேட்சுக்கான இன்ட்ரோ வீடியோ முன்னாடியே போட்டிருக்கோம். தளபதி பேட்சுக்கான இன்ட்ரோ வீடியோ முன்னாடியே போட்டிருக்கோம். அது யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தளபதி பேட்சுக்கான இன்ட்ரோ வீடியோ நான் நிப்பாட்டுறேன், அதை பார்த்துருங்க, ரைட்டா? ஆஃபர் கொடுக்குறோம். ஆஃபர் டிசம்பர் 25 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க, ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யூடியூப்பில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் தளபதி பேட்சில் வந்துருங்க. ஆல்ரெடி வேறு ஏதாவது பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த பேட்ச் ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தீங்க, அதை நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே? அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.